நேற்று வந்து அம்மாவுடைய ரிசல்ட்டு ஜட்ஜ்மெண்ட் டேன்றனால நான் வழக்கமாக ஆஃபீஸ் போகிறதுக்காக நம்ம ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். தாராத்தண்டா படத்துக்காக ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பிரபல இயக்குனர் நடிகர் ஆர் சுந்தரராஜன் சார் அவரை வர சொல்லி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு 5 பேர் இருக்காங்க ஆஃபீஸில். நான் போய் ஆஃபீஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே ஆஃபீஸ் உள்ளே போகிறப்ப தெருவில் போகிறப்பே ஒரு 1000 பேர் நின்றுட்டுருக்காங்க. தெரு ஃபுல்லாக பேக்டாக இருந்தது. அவரை போய் ஒரு மரத்தை வெட்டி கட்டையை சீவுறது இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதை பார்க்கல. நான் உள்ளே வந்துட்டேன். என்னுடைய வண்டி பஜ்ரோ வண்டியில் வந்து எப்போவுமே நம்ம கட்சியோட கொடி கட்டியிருப்பேன். நான் உள்ளே போனோன்னே எல்லோரும் என்னை மறைச்சி பார்த்தாலும் இதனால் நான் ஆஃபீஸில் போய் இறங்கிட்டேன். ஆஃபீஸில் இறங்கின உடனே ஒரு 2 போலீஸ் உள்ளே வந்து, சார் எல்லாம் உங்களை அடிக்க தான் வந்திருக்காங்க, நீங்கள் கிளம்பி போயிடுங்க சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் என் ஆஃபீஸ் வரதுக்கு என்ன தான் சார் அடிக்க வரணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் போக மாட்டேன் சார் அப்படின்னேன். இல்லை சார் இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நான் வெளியில் வந்து காரில் அப்போ தான் சார் ஏறினேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அம்மா ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுருந்தேன். அந்த ஸ்வீட் பாக்ஸெல்லாம் எடுத்து அம்மா ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு ஒன்று ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன் சார். நான் இறங்கி என் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான், என் ஸ்டாஃபுக்கு என் வீட்டுக்கு மேலே இருக்க ஆளுங்களாம் ஸ்வீட் கொடுக்கலான்ட்டு இறங்கினேன். இறங்கின ஒன்று ஒரு 1000 பேர் இருப்பானுங்க சார். எல்லோரும் ஓடியாந்து வண்டி போட்டு அடித்து உடச்சி என்ன செருப்பை கழட்டி அடித்து நான் வண்டியிலே உட்காந்துட்டேன். என்னுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் தடுக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லா இன்ஜூர் பண்ணிட்டாங்க. அந்த சமயம் போலீஸ் இருந்ததுனால என்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் என்னை காப்பாற்றிட்டேன். நான் வண்டியில் பட்டாசு நான் வாங்கி வச்சுருந்தேன். இங்கே டி நகர் ஆஃபீஸ்லேயே அம்மா வீட்டாண்டே உடைக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் பிடுங்கி தண்ணியை ஊற்றி அசிங்கப்படுத்தி கெட்ட வார்த்தையில் என்னென்ன வார்த்தை இருக்குமோ தகாத வார்த்தைகள் திருட்டி என்னை பேசினாங்க. மேலேருந்து வந்து வெட்டுங்கடா குத்துங்கடான்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அவருடைய கமாண்டிங்கில் தான், விஜயகாந்தோடைய கமாண்டிங்கில் தான் எல்லாம் நடந்துச்சு. இல்லை அந்த டைமில் ஒரு 1000 பேர் அங்கே கூட்டணும்னு அவசியமே கிடையாது போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறப்போ. அந்த வீட்லேயே அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க. அன்றைக்கி பார்த்தா பேக்டாக ஒரு 1000 பேரை கூப்பிட்டு பவுன்சர்ஸு போலீஸ் வந்து இல்லைன்னா நான் நிச்சயமாக இன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டேன் சார். நான் இந்த தாடி இதெல்லாம் வச்சுருக்கிறது என்றைக்கு அம்மா ரிலீஸ் ஆவாங்களோ அன்றைக்கி தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போய் என்னுடைய தெரிஞ்சவங்ககிட்ட போய் முறையிட்டேன். நம்ம நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னாங்க. நடுவில் நானும் ரித்தீஷ் சாரும் போயிட்டு அம்மாவை பொக்கே கொடுக்கலான்ட்டு போனோம். கார்டனில் போய் 2 பேரும் பொக்கே கொடுத்தது. இந்த விஷயத்தை போய் கன்வே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அம்மாவுடைய ஆஃபீஸில் கன்வே பண்ணிவிட்டு இது மாதிரி நடந்துச்சுன்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இமீடியட்டாக எங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. விரைவில் வந்து இதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக என்னுடைய உயிருக்கும் என்னுடைய ஆஃபீஸுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார். இந்த சம்பவத்தில் இயக்குனர் சுந்தரராஜனுக்கு என்ன நடந்தது? இல்லை, அவர் சுந்தரராஜன் சார் என்னை பார்க்கலான்னு டிஸ்கஷன் பண்ணதுக்கு தான் வந்திருந்தார். இந்த பிரச்சனை கலாட்டா நடக்கிறப்போ என்னை வந்து போலீஸ் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் சாரை வந்து உள்ள ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அந்த வீட்டையே லாக் பண்ணிட்டாங்க. 1000 பேரை லாக் பண்ணி என் பேனர்லாம் உடச்சி வீட்டை லாக் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கார். நாங்கள் நடுவில் 100க்கு ஃபோன் பண்ணோம். இது மாதிரி டைரக்டர் சுந்தரராஜ் சார் மாட்டிட்டார், அவர் எப்படியாவது காப்பாற்றுக்கணுன்னு. அங்கேருந்து போலீஸ் வந்து அவர் வெளியே அனுப்பிச்சி விட்டுச்சு. அவரும் என்னோடய கமிஷனர் ஆஃபீஸ் வந்தார். பட் அவருக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படலை. நல்ல காலமாக இது வந்து இப்போது விஜயகாந்த் அவர் வந்து சென்னையிலேயே இல்லை, சிங்கப்பூரில் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அவரோட கமாண்டிங்கில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றாரு. அப்போ நேற்று சம்பவம் நடந்தப்போ விஜயகாந்த் இருந்தாரா? அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? இது சம்பவம் நடந்ததப்போ விஜயகாந்த் இருந்தாரா இல்லையான்ட்டு சொல்கிறது வந்து போலீஸ் தான் சார் சொல்லணும். ஏன்னா போலீஸ் தான் இதை மொத்தமே படம் பிடிச்சாங்க சார். நாங்களாம் யாருமே படம் பிடிக்கல, எங்களுக்கு பிளானிங் கிடையாது. போலீஸோடைய ஐஎஸ் தான் படம் பிடிச்சாங்க. விஜயகாந்த் சார் வந்து இங்கே தான் இருக்காருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி கூட காலையில் ஸ்டாலின் போய் அவரை பார்க்க போகிறதா சொன்னாங்க. அவர் வந்துட்டார் சார், முந்தா நாளே வந்துட்டார். வந்துட்டு வீட்டில் உட்காந்து எல்லாம் கமெண்ட் பண்ண. அவர் வீட்டில் இல்லைன்னா இத்தனை 1000 பேர் வந்து அவங்க வீட்டால் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு நிற்கிறாங்க? மேலேருந்து ஒரு குரல் மட்டும் கொடுக்குது, வெற்றா குத்துறான்னு சொல்கிறாங்க. பட் வீடியோவில் எல்லாமே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு ஒரு சின்ன ஆள் என்னை போய் அடிக்கிறதுக்கு ஒரு 1000 பேரை வச்சு அவரை அடிக்கணுமா அப்படின்னு பார்க்கணும் சார்.